வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பாரிஸில் உள்ள உலக புகழ்பெற்ற டிஸ்னிலேண்ட் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாரிஸ் நகரத்தில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் குழந்தைகளின் கனவுகளும் பெரியவர்களின் நினைவுகளும் உயிர் பெயரும் உலகம் இதுதான் டிஸ்னிலேண்ட் பாரிஸ். வழி முழுக்க மலர் அலங்காரம், இசை மற்றும் கதை புத்தக பக்கங்களைப் போலவே தெரியும் கட்டிடங்கள். அதன் முடிவில் தூரத்தில் உயர்ந்து நிற்கும் அரண்மனை பார்ப்பதற்கு மனதிற்கு ஒரு விதமாக மகிழ்ச்சியை உண்டாக்கும் என்பதுதான் உண்மை. கதைகளில் மட்டும் கேட்ட அந்த அரண்மனை நேரில் பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும், நம் குழந்தை பருவ நினைவோடு சென்று விடுவோம் ஒரு தருணம். குழந்தை பருவ நினைவுகள் மனதில் மின்ன நீங்கள் கனவுகளின் உலகில் அடியெடுத்து செல்வீர்கள். இங்கு அனைவருக்கும் ஏதோ ஒன்று காத்திருக்கிறது. அதிரடி தேடுபவர்களுக்கு அதிர்ச்சி சவாரிகள், குடும்பத்துடன் பகிர்வதற்கு மென்மையான சவாரிகள் மற்றும் ஒவ்வொரு மூலையிலும் கதைகள் சொல்லும் சின்னங்கள் உள்ளன. இங்கு ஒரே நாளில் எல்லா சவாரிகளையும் முடிக்க முடியாது. 2 நாட்கள் சிறந்த தேர்வாக இருக்கும். ஆயிரத்தி 1980களில் த வால்ட் டிஸ்னி கம்பெனி ஐரோப்பாவில் ஒரு புதிய டிஸ்னி பூங்காவை தொடங்க விரைந்தது. பல நாடுகள் போட்டியிட்டன, ஆனால் பிரான்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்டுமானம் 1988 தொடங்கப்பட்டது. பின்னர் டிஸ்னிலேண்ட் பாரிஸ் 12 ஏப்ரல் 1992 திறக்கப்பட்டது. இது யூரோப்பில் முதலாவது டிஸ்னி பூங்கா. ஒரு ஆண்டுக்கு இங்கே 15 மில்லியன் மக்கள் வந்து செல்வார்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இது மிகவும் பிரபலமானது. உலகின் அதிகமான சுற்றுலா பயணிகள் ஈர்க்கும் இடம் இதுவாகும். அனைவருக்கும் டிஸ்னிலேண்ட் கனவுகளை மட்டுமல்ல, நினைவுகளை தரும் ஒரு இடமாகும். உலக புகழ் பெற்ற டிஸ்னி நிறுவனத்தின் உரிமையாளரான வால்ட் டிஸ்னி, இவர் அமெரிக்காவில் 1901 பிறந்தவர். இவர் ஒரு அனிமேஷன் கலைஞர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பணியாற்றி வந்தவர். அவர் தனது சகோதரருடன் 1923 வருடம் டிஸ்னி பிரதர்ஸ் ஸ்டுடியோ தொடங்கினார். 1928 இவர் உருவாக்கின மிக்கி மவுஸ் உருவாக்கத்துடன் டிஸ்னி பிரபலமானார்.
ஒரு நம்பிக்கையுடன் தொடங்கிய கற்பனை நாளை உலகத்தை மாற்றும் எனும் வாக்கியத்திற்கு உதாரணம் வால்ட் டிஸ்னி என்றே சொல்லலாம். ஒரு நாள் வால்ட் டிஸ்னி தனது மகள்களை பூங்காக்களுக்கு அழைத்து சென்ற போது அங்கு குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடி மகிழ்வதை பார்த்தவர் அவர் மனதில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இருவரும் சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய இடம் ஒன்றை ஏன் உருவாக்கக்கூடாது என அவர் மனதில் ஒரு எண்ணம் தோன்றி அதன் பிறகு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய இடம் வேண்டும் என்ற எண்ணத்தில் டிஸ்னிலாண்டை உருவாக்கினார்.
இரவு ஆழ்ந்ததும் வானம் வண்ணங்களால் மலர்ந்து டிஸ்னிலேண்டின் மாயக்கோட்டை 1000 விளக்குகளால் பிரகாசித்து ஒவ்வொரு பட்டாசும் ஒவ்வொரு இசை குறியீடும் நம்மை கனவு உலகத்திற்குள் இழுத்து சென்றுவிடும். அந்த கனவு இன்று முடிந்தாலும் மனதில் என்றும் வாழும். அடுத்த பதிவில மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. அதுவரை புன்னகையோட இருங்க, கனவுகளோட பயணிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.